بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فيا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فيا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. அன்புடைய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால ரமலானுடைய கலாச்சாரம், இஸ்லாமிய கலாச்சாரம் என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து சில விஷயங்களை பார்த்து வருகிறோம். திருமணம் தொடர்பாக இன்ஷா அல்லாஹ் என்று நாம் பார்க்கிறோம். திருமணம் தொடர்பாக திருமணம் பரவாயில்ல இன்னைக்கு பார்க்கப்படுற சமூகத்தில் மக்கள் சிலர் கருதுகிறார்கள் திருமணமே முடிக்காம இருந்தா ரொம்ப நல்லது, திருமணம் முடிக்காம இருந்தா ரொம்ப நல்லது. அப்படி இருப்பவர் ஞானி, அப்படி இருப்பவர் ஞானி, சிறந்தவர், உயர்ந்தவர், முனி ரிஷி, இப்படி எல்லாம் மனிதர்களால் பார்க்கப்படுகிறது. துறவரத்தை மேற்கொள்பவர்கள் அது சிறந்த செயலாக கருதுகிறார்கள், மக்கள் மாதிரி சிறந்ததாக கருதுகிறார்கள். இஸ்லாத்துல துறவரம் கிடையாது சொல்லியிருக்கிறார்கள். இஸ்லாம் பொறுத்தவரையில துறவரம் மேற்கொள்வது ஒரு சிறந்த செயல் என்பது கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யூதர்களும் கிறிஸ்தவரும் ஏற்படுத்திக் கொண்ட துறவரத்தை நாம் விதிக்கவில்லை, அவர்களே ஏற்படுத்தியிருக்காங்க அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அப்ப இஸ்லாமை பொறுத்தவரையில துறவரத்திற்கு இடமே இல்லை, திருமணம் செய்தால் வாழ வேண்டும். இப்ப லாஜிக்கா பார்த்தோம்னா திருமணம் செய்யாம துறவரத்தை மேற்கொண்டால் என்ன நடக்கும் உலகத்துல? அதான் சிறந்த செயல், நல்ல செயல், மனிதனுக்கு ரொம்ப உயர்ந்த எல்லாமே துறவரத்தை மேற்கொள்ளணும். நல்ல செயல் மேற்கொள்ளக்கூடாதா? எல்லாம் மேற்கொள்ள என்ன ஆகும்? குறிப்பிட்ட காலத்துல மனித இனமே இல்லாம மொத்தமா அழிந்து போகும். ஏன்னா இழப்பிற்கு இருக்காதுல்ல. முட்டாள்தனமான செயல் துறவரம் என்பது அடிமுட்டாள்தனமான செயல். அது இவருடைய செயல்பதான விமர்சனம் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. லாஜிக்கா பார்த்தாலே, சயின்டிபிக்கலா பார்த்தாலே அடிமுட்டாள்தனமான செயல் துறவரம் மேற்கொள்ளக்கூடாது. அப்ப திருமணம் பண்ணணும். திருமணத்திற்கு ஒரு வரையறை வேண்டும். திருமண கலாச்சாரத்திற்கு ஒரு வரையறை. யாரை திருமணம் செய்வது, எப்படி திருமணம் செய்வது, எந்த நேரத்தில் திருமணம் செய்வது, எத்தனை பேரை திருமணம் செய்வது, பெண்களுக்கு என்ன, ஆண்களுக்கு என்ன விதி வேண்டும். விதி இல்லாமல் வாழ முடியாது. சும்மா ஒரு புராணத்தை சொல்லிக்கிட்டு அவனுக்கு 1000 கொண்டாட்டி, இவனுக்கு 2000 கொண்டாட்டி, அந்த மாதிரி கட்டிக்கலாம் வாழ முடியுமா? முடியாது. அதே போல ஏகபுத்திரி விரதன் ஒன்றே போதும் என்று வாழ முடியுமா? அதுவும் முடியாது. பெண்கள் திருமணம் ஆகிவிட்டால் கணவனை இழந்து விட்டாலோ, அல்லது கணவன் அவர்களை விவாதம் செய்து விட்டாலோ, அல்லது இவர்கள் கணவனை ஒதுக்கி விட்டாலோ, விவாதம் செய்து விட்டாலோ மறுமணம் செய்யலாமா, செய்யக்கூடாதா என்று கேட்டால் செய்யாமல் தான் வாழ வேண்டும் என்பது சிலருடைய கருத்து, சில மதத்துடைய சட்டம். அப்படி வாழ முடியுமா? அதுவும் வாழ முடியாது. மனித உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சட்டமா இருந்தாலும் மனித உணர்வு, ஒரு ஆணுடைய உணர்வு என்ன, பெண்ணுடைய உணர்வு என்ன, அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். உணர்வுகளை புரிந்து கொண்டு கொடுப்பதுதான் சட்டம். அப்ப உணர்வுகளை புரிந்து மதித்து அளிக்கக்கூடிய சட்டம் மனிதனால் இயற்றப்பட்டால் சரியா இருக்குமா என்றால் இருக்காது. யாரெல்லாம் இருக்கணும், எவ்வளவு பெரிய உத்தமனாக இருக்கும், மனிதன் ஒரு சட்டத்தை இயற்றும் பொழுது அவன் தனக்கு சாதகமாக ஒன்றை செய்தே தருவான். மனிதன் சட்டத்தை இயற்றும் பொழுது, திருமண சட்டத்தை ஒரு பெண்ணை ஏற்ற சொல்ல சொன்னா பெண்களுக்கு சாதகமாகவும் ஆண்களுக்கு பாதகமாகவும் பெண்கள் ஏற்றுவார்கள். யதார்த்தம். ஆண்களை ஏற்ற சொன்னால் அவ்வாறு பெண்களுக்கு பாதகமாகவும் ஆண்களுக்கு சாதகமாகவும் ஆண்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அப்ப திருமண விஷயத்தை பொறுத்தவரையில சட்டம் இயற்றும் பொழுது எப்படி ஒருவருக்கு பாகுபாடு நடந்து வருகிறார்களோ, ஒரே மதத்தை சார்ந்த, ஒரே இனத்தை சார்ந்த கணவன் மனைவி இருந்தா கூட சரிதான். சட்டத்தை ஏற்ற சொன்னா புருஷனுக்கு எதிராகவும் மனைவி சட்டம் ஏற்றுவா, முன்னாடிக்கு எதிராக என்ன செய்வா, புருஷன் சட்டம் ஏற்றுவா. இது யதார்த்தம். அப்ப இது போல மனிதர்களுக்கு கொடுத்த ஒரு சட்டத்தை ஏற்றணும்னு சொன்னா ஒரு இனத்துக்கு எதிராக, ஒரு இனத்துக்கு விரோதமாக இப்படி ஏற்றுவது யதார்த்தம். ஆக மனிதனுக்கு எது நல்லது, எது கெட்டது என்பதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட எது நல்லது
விலை கொடுக்கப்படல, இஸ்லாம் கொடுக்கல, அல்லாஹ் யாருக்குமே கொடுக்கிறாரு. ஏன்னு சொன்னா இவங்க புத்தகம் என்ன செய்வான், சட்டம் என்ன அதிகாரத்தை கொடுத்தாச்சுன்னா இஸ்லாமோட சட்டத்தை ஏற்றுவான். நம்ம நாட்டில் பார்க்கிறோம், சுதந்திரம் பெற்று இன்று வரை 100க்கும் மேற்பட்ட முறை சட்டங்கள் திருத்தப்பட்டுள்ளன. பார்க்கிறோமா இல்லையா? எத்தனை முறைக்கு மேல? சுதந்திரம் பெற்று 60 ஆண்டுக்கு மேல இருக்கு. சட்டங்களை திருத்தக்கூடிய வேலை 100 முறைக்கு மேல நடந்தது. அடிக்கடி சட்டம் திருத்தம், புதிய சட்டம் வந்து தாக்கல் செய்யுது. அதே மாதிரி எல்லாரும் ஒத்துக்கிட்டா ஒரு சட்டம், ஒத்துக்கிறாங்க ஒரு சட்டம் பார்க்கிறோம். இதே டெமோக்ரசி. டெமோக்ரசி என்று சொன்னால் ஜனநாயகம். டெமோ என்றால் மக்கள், கிரசி என்றால் ஆட்சி. இது கிரேக்க சொல்லு. இதுக்கு என்ன சொல்றாங்க சொல்ல, டெமோக்ரசி ஜனநாயகம் என்று சொல்லுவார்கள். மக்கள் ஆட்சி என்று தூய தமிழ்ல சொல்லுவார்கள். மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சி, மக்களுடைய ஆட்சி, மக்களுடைய மனநிலைக்கு தகுந்தவாறு நடந்துள்ளக்கூடிய போக்கை எல்லாம் பல கருத்து சொல்லலாம். இது முட்டாள்தனமானது. இந்த ஜனநாயகமே கேட்ட சொல்லுவாங்க, ஜனநாயகத்தை அறிவுபூர்வமானது, சிறந்தது, மக்கள் நன்மை தரக்கூடியது. இல்லை, அடிமுட்டாள்தனமான ஒரு சட்டம் ஜனநாயகம் தான். எப்படி? இப்ப நீங்க 20 பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, 50 பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. 50 பேர் சேர்ந்து ஒரு தப்ப சரின்னு சொன்னா அது சரியாயிடும். நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு பொய்யை எல்லாரும் சேர்ந்து உண்மை சொல்லிட்டீங்கன்னா, எல்லாரும் உண்மை சொல்லிட்டீங்கன்னா உண்மையாயிடும். ஒரு பேப்பர் தூக்கி காட்டுறீங்க, காட்டுன்னு கேட்கிறேன், எல்லாரும் சொல்றீங்க வெள்ளைன்னு சொல்றீங்க, உண்மை. இதுல 30 பேர் சொல்றாங்க, இல்லை வெள்ளைன்னு சொல்லக்கூடாது, இதை கருப்பென்று தான் சொல்ல வேண்டும், இந்த முதல் கருப்பென்று மாற்றி விடுவோம். அப்படின்னா அவங்க ஒத்துக்குவாங்க. கணக்கு பார்ப்போம், ஓட்டெடுப்பு. 30 பேர் சொல்றாங்க இது கருப்புன்னு சொல்லி, 20 பேர் சொல்றாங்க இல்லைன்னு சொல்லி, 30 பேர் சொல்றதா சரி. இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. நான் இந்த பேப்பருக்கு உதாரணம் சொல்லி காமிச்சேன். சட்டம் ஏற்றக்கூடிய விஷயத்தில் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து பெண்களை கொடுமைப்படுத்தலாம், வன்கொடுமைப்படுத்தலாம், பெண்கள் சித்திரவதை செய்யலாம் என்று சட்டம் ஏற்றினால் அது கூடும். அதே மாதிரி எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு பெண்ணை ஒரு ஆண் அடித்து விட்டால், ஏதாவது பெண் விபச்சாரம் செய்தால் கூட அடித்து விட்டால் நாளை சிறையில் தரலாம் என்று சட்டம் ஏற்று அதுவும் கூடும். எப்படிதான் சட்டம் ஏற்றுக்கலாம்? அதான் ஜனநாயகம். முட்டாள்தனமானது. இரண்டாவது, தேர்ந்தெடுக்கிற முறையே தவறு. எப்படி? ஆட்சிக்கு வரக்கூடிய ஒருத்தர் பார்க்கிறாங்க. தமிழ்நாட்டு ஆட்சிக்கு வரக்கூடிய முதலமைச்சராக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், யாராவது மெஜாரிட்டியா மக்களுடைய ஆதரவு பெற்று ஆட்சி வந்திருக்காங்களா? இல்ல. மைனாரிட்டி இருக்குது எல்லாருமே. கேட்டா போல சொல்லுவோம், நாங்க வந்து தனிப்பெரும் மெஜாரிட்டியை பெற்றிருக்கிறோம், தனிப்பெரும்பான்மை பெற்றிருக்கிறோம். இல்ல, நல்லா கணக்கு பாருங்க. 100 பேர் இருக்காங்கன்னு சொன்னா ஓட்டு போட்டு 60 பேர், 40 பேர் ஓட்டு போடல, 40 பேர் எதிர்ப்பு. நான் வச்சுக்கோங்க, 60 பேர் ஓட்டு போட்டவில்லை, எதிர்கட்சிக்கு 20 பேர் ஓட்டு போடுறான். அப்ப எதிர்ப்பு 60 ஆயிடுச்சு, 40 இருக்குது. 40 ஆளுங்கட்சிக்கு இப்ப இருக்கிற ஆளுங்கட்சிக்கு 30 ஓட்டு கிடைக்குது. 10 என்ன செய்யுது? சுயேட்சைக்கும் மற்ற செல்லாத ஓட்டு ஆகி போயிடுது. அப்ப 30% ஓட்டு பெற்றுக்கிட்டு ஆட்சி வந்து காட்டுறாங்க தனிப்பெரும் மெஜாரிட்டி. எந்த தைரியத்தை சொல்ல முடியும்? யார் முட்டாளா இருக்கிறது? என்ன ஏமாற்று வேலையுது? யோசிச்சு பாருங்க. அப்ப எதிர்ப்பு 70, ஆதரவு 30. கேட்டாங்க மெஜாரிட்டி, நாங்க ஜெயிச்சிருக்கோம், எல்லாரும் மக்கள் ஆதரவு இருக்கு. எல்லாமே போய் இரண்டாவது அரசியல் பொறுத்தவரை என்ன செய்வாங்க சொன்னா, மக்கள் அதில் போய் நிற்கிறாங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் சுயநலவாதி. நல்லா தெரிஞ்சுங்க, சுயநலம் நம்முடைய நாட்டை பிடித்து ஆட்டக்கூடிய கேவலம். நல்லா பார்த்துக்க. அரசியலுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா எப்படி சொல்லலாம், எப்படி சம்பாதிக்கலாம், எதை கை வைக்கலாம், எல்லா சதிகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா பேரும் யாரு விஜயத்துல இந்த ஆட்சி நல்ல ஆட்சி, அந்த ஆட்சி கெட்டாட்சி சொல்ல முடியாது. இந்த அரசியல் நல்லவர், அவர் கெட்டவர் சொல்ல முடியாது. எல்லாருமே சாக்கடையில ஊறக்கூடிய, சாக்கடையில் நீந்தி வரக்கூடிய அரசியல் குழுக்கள். எல்லாருமே அரசியல் குழு தான், ஒருத்தர் கூட சுத்தம் கிடையாது. எல்லாம் கிருமிகள், வைரஸ்கள். நாட்டு செய்வான், நாட்டை நாட்டு மக்களையும் அரைச்சு காலி உள்ள உண்டுலாமாக்கி தின்றுவான். ஆனா வெளியே பார்த்தா நாட்டை பாதுகாப்போம், தேசத்தை பாதுகாப்போம், ஒரு கோழி வேஷம், கோழி கோஷம் பார்க்கிறோம். ஆக சோதரர்களே, இப்படி சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை கையில கொடுத்ததுனாலதான் தான் தோன்றித்தனமா ஆடுறான், அநியாயம் பண்றான், அக்கிரமம் பண்றான், மக்களை வதைக்கிறான், நாட்டை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான், பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் எப்பொழுதுமே இல்ல, இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கணும். இறைவன் தான் தீர்மானிக்கணும். எந்த சட்டமா இருக்கட்டும், இறைவன் தான் தீர்மானிக்கணும். முதல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் இதுக்குள்ள பூரண நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன். ஏன்னா பெண்கள் சில பேருக்கு திருமணம் செய்யும் பொழுது 2ஆம் திருமணம், 3ஆம் திருமணம் சொன்னா அவ்வளவுதான், உயிர் போயிடும். ஐயோ, ஏன்னா சட்டம் ஏற்படாது உங்களுக்கு இல்ல, அல்லாஹ் கொடுத்திருக்க அல்லாஹ்வுடைய சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த துணிச்சல் உங்களுக்கு எங்கிருந்து வருகிறது? இந்த கேட்ட முதல்ல சித்திரம் ஆரம்பிக்கிறோம், உள்ள பேருக்குள்ள போறோம். அதே போல ஆண்களும் பல பேர் 2ஆம் திருமணம் பண்ண ஆண்களை பார்த்தோன்னே உனக்கு யாரு அதிகாரத்தை கொடுத்தா பேசுறதுக்கு? நீ யாரு? நீ முஸ்லீமா காபிரா? ஒரு அல்லாஹ்வுடைய சட்டத்தை விமர்சனம் பண்ணி நீ புரிஞ்சுன்னு சொன்னா நீ முஸ்லீமா காபிரா? முதல்ல தீர்மானிக்கணும். அது பெண்ணா இருக்கு, ஆணா இருக்கணும். அல்லாஹ் ஒரு சட்டத்தை கொடுத்திருக்கான், இப்படி பண்ணிக்கன்னு சொல்லி எனக்கு பிடிக்கல, எனக்கு வெறுப்பா இருக்கு என்று பேசினால் நீ
பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கங்க. அப்ப அல்லாஹ் சட்டத்தை கொடுக்குறான். அல்லாஹ் ஏன் சட்டத்தை கொடுக்குறான்னு சொல்லி அவனுக்கு தான் தெரியும் எது நல்லது கெட்டதுன்னு சொல்லி. நம்ம குழந்தைகளை எல்லாத்தையும் கொடுத்து கையில ஆக்கி போட்டு எதை வேணாலும் சாப்பிட்டு கொடுக்க முடியாது. பக்கத்துல பிரியாணி, அந்த பக்கம் கறி, இந்த பக்கம் ஈரல், அந்த பக்கம் சிக்கன், மட்டன், என்னென்ன தேவையெல்லாம் வச்சுட்டு குழந்தைய விட்டு நீ சாப்பிட்டுப்பா, அவன் இஷ்டம். எத்தனை வயசு குழந்தைய? 1 வயசு குழந்தை ஏதோ எடுத்து லேசா காலட்டு தரக்கூடிய குழந்தைய கையில கொடுத்து சாப்பிட்டு சொன்னா அது என்ன செஞ்சோம்? கை தூக்கி முழுங்கும், தொங்கிடும், காலை வறுத்து போகாயிடும், பிரச்சனை ஆகும், மௌத்து ஆயிடும். இருக்கா இல்லையா? இவ்வளவு பிரச்சனை இருக்குது. அப்ப எப்பொழுது உங்களுக்கு நன்மை கிடைக்கும் சொன்னா தெரிஞ்சுங்க, அந்த குழந்தைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி யார் தீர்மானிக்கிறது? பெற்றோர்கள். பெற்றோர் என்ன செய்வாங்க? தீர்மானிப்பாங்க. எதை கொடுக்கலாம், எதை கொடுக்க வேணாம். தாய் தீர்மானிப்பா, தந்தை தீர்மானிப்பா, அதே போல மருத்துவம் தீர்மானிப்பா. இப்படி தீர்மானிச்சு கொடுத்தாதான் அந்த குழந்தை செய்யும், சீராகிருக்கும். எல்லாத்தையும் கொடுத்துட்டு சொல்ல முடியாது. அது மாதிரி நம்ம கையில சட்டத்தை கொடுத்துட்டு நினைச்ச மாதிரி வச்சுக்கணும்னு சொன்னா நாம கண்டது கெட்டது நல்லதுன்னு சொல்லுவோம், நல்லது கெட்டதுன்னு சொல்லுவோம், பிரச்சனை ஆயிடும். அப்ப சோதரிகளே, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம எந்த சட்டத்தை அணுகிறோம். ஏன்னா நமக்கு உரசி பார்ப்பதற்கு திருக்குறான் இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இருக்கிறது. இந்த ரெண்டையும் உரசி பார்க்கணும். இந்த ரெண்டை விட்டுட்டு வேற எங்கேயும் நம்ம போகக்கூடாது. எந்த சட்டமா இருக்கட்டும், எந்த பிரச்சனை இருக்கட்டும், அவங்க உரசி பார்க்கணும். அது இருக்குன்னு சொன்னா வாயை மூடி பார்த்துக்கணும், அவ்வளவுதான். அது விமர்சனம் பண்ணக்கூடாது. எனக்கு பிடிக்கல, இது எப்படியா இருக்கும், இப்படியா இருக்கும், சரியில்லை, சமூகம் கட்டு போச்சு, இந்த புராணத்துக்கு மட்டும் மக்கள் வந்த எல்லா திருமணம் அதிகமாயிருச்சு, இவங்க சமூகத்தை நாசமாக்கிட்டாங்க, எல்லா திருமணம் பண்றாங்க, நஜாத்துக்காரங்களுக்கு பொண்ணு கொடுக்காத, இதெல்லாம் முட்டாள்தனமான பேசும். அல்லாஹ்வுடைய சட்டத்தை கைவிக்கிறீங்க, அதை புரிஞ்சுக்கணும். ஆக சொல்றீங்களே, இப்ப திருமணத்தை பத்தி அவசியம் வரிசையா பார்ப்போம். அப்ப ரசூல் என்ன சொல்றாங்க? துறவரம் இல்லை. முதல் பாயிண்ட், அல்லாஹ் சொல்ற துறவரம் இல்லை, துற வரக்கூடாது. ஒண்ணு. இரண்டாவது அல்லாஹ் ரசூல் சொல்லி காமிக்கிறாங்க, நல்ல சொல்லப்படுது, அன்னைக்காவும் நீ சுன்னத்தி, திருமணம் என்னுடைய வழிமுறை. நான் திருமணம் செய்கிறேன், குழந்தை பெற்றிருக்கிறேன், என்னை போல வாழணும். ரசூல் வழிகாட்டிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி வழிகாட்டும் பொழுது ரசூல் சொல்றாங்க, சஹாபாக்கள் பார்த்து, யா மாஷர ஷபாப், இளைஞர்களே, மனிதத்தாவிற்குள் பா, உங்களை யாரு சம்பாதிக்கக்கூடிய அளவு சக்தி பெற்றிருக்கிறாரோ, உடல் வலிமையும் சம்பாத்தியம். நான் சாப்பிடணும், கொஞ்சம் முன்னாடி சாப்பிட்டு கொடுக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அதே போல உடல் இருக்கணும், தாக்கத்து இருக்கணும், மனைவி கூட சேர்ந்து வாழ்றதுக்கான அந்த சக்தி இருக்கணும். அப்ப ரெண்டு என்ன செஞ்சுங்க, கொஞ்சம் சர்வன்ஸ் திருமணம் பண்ணிருங்க சொல்றாங்க. யாருக்கிட்ட அந்த சக்தி இருக்குதோ திருமணம் பண்ணி கொடுங்க. இப்ப இன்னும் அபத்துல் லில் பஸர் வ அஹ்ஸன லில் ஃபர்ஜ். அது என்ன செய்யும் திருமணம்? உங்களுடைய பார்வையை தாழ்த்தும். பெண்களை நீங்கள் தீய பார்வையை பார்ப்பதை விட்டு உங்களுடைய பார்வையை தாழ்த்தும். உங்கள் கற்பை பேணி பாதுகாக்கும். வெக்கஸ்தலத்தை உங்களுக்கு என்ன செய்யும்? பாதுகாத்து கற்போடு வாழச் செய்யும் என்று சொல்கிறார்கள். திரும்ப சொல்கிறார்கள், மல்லம் யஸ்ததி ஃபஅலைஹி பிஸ்ஸௌம் ஃபைன்னஹு லஹு விஜாலுன். யாருக்கு இந்த சக்தி இல்லையோ, பொருளாதார சக்தி இல்லையோ, மகர் கொடுத்து திருமணம் பண்ற அளவுக்கு யாருக்கு சக்தி இல்லையோ, அவர் என்ன செய்யட்டும்? நோன்பு வச்சுக்கிறட்டும். ஏன் நோன்பு என்ன செய்யும்? உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும். நோன்பு என்ன செய்யும்? உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும். இப்ப இந்த மாதிரி பார்க்கும் சொல்றேன், திருமணம் செய்வது வலியுறுத்தப்பட்ட ஒன்று. திருமணம் செய்தாக வேண்டும். திருமணம் செய்யறதுன்னு சொன்னா அது யாரை எப்படி திருமணம் வரணும் என்ற விஷயம் பார்க்கணும். அப்ப அதே போல பாருங்க, திருமணம் பண்ண பிறகு மனைவியோட மட்டும்தான் இல்லற வச்சு வாழணும். மனைவியை தவிர வேறு எந்த பெண்ணையும் நாடக்கூடாது. அதுவும் நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. கலாச்சாரம். ஏன் திருமணம் கலாச்சாரம் வருகிறது? திருமணம் செய்துவிட்டால் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண், இந்த எய்ட்ஸ் பிரபலம் இல்ல, ஒளிபுலகம் எய்ட்ஸ் பிரபலம் வந்து பாத்தீங்கன்னா ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருவனுக்கு ஒருத்தி, ஒரு முட்டாள்தனமான சொல்லி நம்ப வச்சிருக்கான். ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருவனுக்கு தமிழ் சொல்லிட்டு இருக்கோம். ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருவனுக்கு ஒருத்தி, அதல்ல, ஒருத்திக்கு ஒருவன். எல்லாம் தெரிஞ்சுங்க, ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது வேற, ஒருத்திக்கு ஒருவங்கிறது வேற. ஒரு ஆணுக்கு 4 மனைவி இருந்தா 4 மனைவி கிட்ட போயிட்டு வர்றா, இல்ல நடத்துறா, 4 மனைவி தவறான இல்லீகல் கான்டாக்ட் எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னா எந்த நோயும் வராது. எல்லாம் தெரிஞ்சுங்க, நோய் எதுவும் வராது. ஏதாவது வெஜினல் ப்ராப்ளம் ஒரு பெண்ணுக்கு இருந்ததுன்னு சொன்னா அது பரவதற்கு வாய்ப்பு உண்டு. அது மதமும் சரி பண்ணிக்கலாம், அதுவே விஷயம். அதாவது செக்சுவல் கான்டாக்ட் மூலமாக, இல்லறத்தின் மூலமாக பரவக்கூடிய நோய் 4 மனைவி கிட்ட போறாங்கன்னு சொன்னா 4 மனைவி சுத்தமா இருந்தாங்க, வேற ஆளை பார்க்காம, கண்டிப்பா நோய் வராது. ஆனால் ஒரு ஆண் 4 பேர் பிரச்சனை இல்ல, ஒரு பெண் 4 ஆண்கள்கிட்ட போறாங்க, 4 ஆண்களை கணவனா ஏற்றுக்கொண்டால் எல்லா நோயும் வரும். எய்ட்ஸ் மட்டும் அது கூட பெரிய வழியா வரும். இதுதான் மருத்துவம். ஆனா எல்லாரும் உட்கார கடைசியா ஒருவனுக்கு ஒருத்தி மாற்றி சொல்லணும். ஒருத்திக்கு ஒருவன், ஒருத்திக்கு ஒருவன். ஒருத்தி இருக்கிறா, அவனுக்கு ஒரே புருஷன். இன்னொருத்தி இருக்கிறா, அவனுக்கு ஒரே புருஷன், இவன் தான். இன்னொருத்தி இருக்கிறா, அவனுக்கு ஒரே புருஷன், இவன் தான். இப்படிதான் ஒருத்திக்கு
அதையும் பார்த்துக்கிட்டு சரியான விளம்பரம் தான் நல்லதா சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஏன் இந்த பிரச்சனை தெரியுமா சோழர்களே? நாம் வாழக்கூடிய நாடு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கலாச்சாரம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய பழக்க வழக்கம், பண்பாடு, திருமண கலாச்சாரம், இதை பார்க்கிறோம். பார்க்கும்போது அவங்கள மாதிரியே நம்ம வாழணும். கண்ணாலும் கிழங்கு புருஷன் என்ன பண்ணாலும் முன்னாடி கேட்டுக்கணும். இந்த மாதிரியான கலாச்சாரம் உண்டு. இன்னொரு என்ன, புருஷன் சாப்பிட்டு வச்சா அந்த தட்டில் செய்யணும், முன்னாடி சாப்பிடணும். இவர் சாப்பிட்டு வச்சா அந்த தட்டில் வந்து முன்னாடி சாப்பிடணுமா, இவர் மிச்சம் வச்சு கொடுத்தா சாப்பிடணுமா? சரி, இந்த பெண்களுக்காக புத்தி வருதா? அது இல்ல, உட்காந்து பார்த்துட்டே இருக்குது. கடைசியில் ஏங்க கொஞ்சம் மிச்சம் வைக்க பார்த்து வைக்க, அதாவது சாப்பாடு பற்றாக்குறை கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டா பிரச்சனை இல்லை, அது வேற விஷயம். அங்க இருக்கும் எல்லாம் பறக்கத்தை கொடுத்துருப்பாங்க, 10 பேர் சாப்பாடு இருக்கும். கொஞ்சம் உட்காந்து பார்த்துக்கிட்டு நீங்க கொடுப்பீங்க எதிர்பார்த்தேன், நீங்க கொடுக்கல. ஒரு டைரக்டர் இருக்கு, இதெல்லாம் போலியான வேஷங்கள், இதெல்லாம் நடிக்கக்கூடாது. நீங்க நான் எப்படி சொன்னா, கனவு மேல மனிதர்கள் பிரியமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறேன். அதே மாதிரி கனகணேசன் இப்படி இருக்கும் சொல்லி ஆகியிருக்கான். இது என்ன காலப்போக்கில் இந்த மாதிரி சொல்லி 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 பெண்கள் மனநிலையே அப்படி ஆகிவிட்டது. அந்த மாதிரி ஆகிட்டாங்க. எதிர்பார்த்து சாப்பிடக்கூடிய பொருளே வந்துருச்சு. அதல்ல, அதே மாதிரி கொண்டாட்டி வச்சா புடிச்சு சாப்பிடணுமா இல்லையா? புடிச்சு கொடுக்கட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டா வீட்டில் சும்மா விட்டுருவாங்க. விளங்காது கொண்டாட்டி வச்சுட்டீங்க. யார் சொல்றது? வீட்டுல சும்மா இருக்கிற அம்மா துணி விடும், வீட்டுல காலத்துல துணி விடுவாங்க. அவ்வளவுதான். அப்ப 2 பேரும் ஈக்குவலா இருக்கும். நபிசுல்லாஹ் காலத்துல நபிசுல்லாஹ்வும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் சாப்பிட்ட விதம் குறித்து ஹதீஸ் நாம பார்க்கிறோம். மாதவிடாய் காலத்துல இருந்தபோது நான் ஒரு எலும்பை கடித்து விட்டு நபிசுல்லாஹ் அவர்களுக்கு நான் கொடுப்பேன், அதை வாங்கி அவர்கள் கடித்து அதே இடத்துல கடித்து சாப்பிடுவாங்க. பாருங்க, 2 பேரும் ரசூலுல்லாஹ் வச்சா அன்னை ஆயிஷா சாப்பிடுறாங்க, அன்னை ஆயிஷா வச்சா ரசூலுல்லாஹ் சாப்பிடுறாங்க. இப்படி தான் இருக்காங்க. இங்க புருஷன் வைக்கணும், முன்னாடி சாப்பிடும், முன்னாடி புரிஞ்சு சாப்பிடக்கூடாது. இப்படிதான் இருக்கணும், இப்படி கிடையாது. அப்ப இந்த மாதிரி நிறைய அந்த மக்கள்கிட்ட வாழ்ந்து கலாச்சாரத்தை பின்பற்றி முஸ்லீம்களாகிய நாமும் அதுல உள்ள மூழ்கிட்டோம். என்ன செய்யறோம்? அந்த சட்டம் சரியானது, நம்ம சட்டம் சரியில்லை, நம்ம எல்லா சட்டமும் சரியானு சொல்லுவாங்க. இஸ்லாம் எல்லா சட்டமும் சரிதாங்க, இந்த பலதரமான சட்டம் புத்தகம் சரியில்லை, அதை சொல்லுங்க. நீ நல்லாவா, நீங்க நல்லா எடுத்துக்கிறா, எப்படி சொல்லலாம்? அப்ப யோசிக்கணும் சொல்றது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எதுக்கு நான் திருமணம் கலாச்சார சீரழிவு இல்லாமல் இருப்பதற்காக முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒழுக்க வேணும், கட்டுப்பாடு வேணும், பண்பாடு வேணும், கலாச்சார சீரழிவு இருக்கக்கூடாது. அதுக்கு தான் திருமணம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்ப அதுக்கு திருமணம் சொன்னா எந்த ரூபத்துல எல்லாம் கலாச்சார சீரழிவு உள்ள வருதோ அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு வழி செய்யணும். இருக்கா இல்லையா? கலாச்சார சீரழிவு ஒழுக்கங்கள் எப்படி எல்லாம் உள்ள வருதோ அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கான சட்டம் கொடுக்கணும். அதான் முழுமையான சட்டம். இப்ப பலதரமான சட்டம் உண்டாகுதா, ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்தை அவர்கள் பண்ணிக்கொள்ளாத சட்டம் உருவாக இருந்தா நாடு நாசமாகிவிடும். பெண்கள் சீர்கெட்டு போவார்கள், ஆண்கள் ஒட்டுங்கிட்டு போவார்கள், விபச்சாரம் பெருகிவிடும். உதாரணத்துக்கு வேலை நாடுகள் எக்ஸாம்பிள் நிறைய பார்க்கறாங்க. சரியா? இப்ப பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா அஹதுக்கும் ஆஜபத்துல் மர்அத்து, உங்களை ஒரு பெண் பயப்படுத்தி விட்டால், அதாவது ஆச்சரியத்தை காட்டி விட்டால், எப்படி காட்டுறது? ரோட்ல போறீங்க, அது உங்க கூட பெண்கள் பழகிட்டு இருக்கீங்க, எல்லாம் சேர்ந்து ஒன்னா இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பெண் உங்களை வந்து பயப்படுத்துறாங்க. எப்படி? அவங்களுடைய அழகு, அலங்காரம் உங்க நினைச்சு ஈர்க்கும் தான் செய்யும். இருக்காம இருக்காது. அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஈர்க்கிறது. கல்வி மனசுல வந்து லவ் வருது, காதல் வருது, மனசுல வந்து வந்துடுறான். எப்படி? அவரை பிடிச்சிருக்காங்க, தேவை கூட இருக்கணும், திருமணம் பண்ணணும், அவங்கள்ட்ட சேரணும், இன்பம், இப்படி மனசுல வரும். இப்படி வந்து விட்டால் சொல்றாங்க. அப்படி ஏதாவது வந்துச்சுன்னு சொன்னா ஒரு மனசுல வந்துட்டா நேரம் நினைச்சுங்க, உங்க மனைவி கிட்ட போயிருங்க. என்ன காரணம் சொன்னா, அப்படி நீங்க மனைவி கிட்ட போயிட்டீங்கன்னு சொன்னா, மனைவி அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா, அந்த மற்ற பெண்ணு மேல செலுத்த அன்பு ஆட்டோமேட்டிக்கா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பெண்ணை பார்த்து நீங்க பயப்பட்டு விட்டால், மயங்கி விட்டால், அந்த பெண்ணை விட்டு மனைவி போயிருங்க, மனைவிக்கு அன்பு செலுத்துங்க, மனைவியை காதலிங்க. மனைவியை காதலிக்கும் என்ன செய்யும்? உங்களுடைய அந்த பெண் மனசுல இருந்து அது கொஞ்சமா கலந்துருவா. சொல்கிறார்கள். இன்னொரு சொல்கிறார்கள், என்ன மறுத்த இது அக்பரத் ஃபீ சூரத் ஷைத்தான். சாலையில் ஒரு பெண்ணை பாக்குறீங்கன்னு சொன்னா, அந்த பெண் ஒரு ரூபத்தில் சைத்தான் வருகிறான். நம்மளுடைய பொம்பளை சைத்தான் மொட்டையா, எப்படி மொட்டையா சொல்றது? பொம்பளை நாளே சைத்தான். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லல. பெண்களை நீங்கள் சாலையில் பார்த்து அவர்கள் பயப்படுத்தினால் பெண்ணுடைய ரூபத்தில் சைத்தான் வந்து இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கணும்.
இருக்குதோ அவள்கிட்ட என்ன இருக்குதோ அதான் மனைவிக்கு சொல்றாங்க. அந்த பெண்ணை பார்த்து ஒன்றும் புதுசா பார்க்க முடியாது. எல்லா பெண் இருக்குதோ மனைவி இருக்குது, மனைவிட்ட போயிரு சொல்லுகிறார்கள். அப்ப இதை பார்த்து நம்ம என்ன செய்யணும் சகோதரர்களே? என்னைக்குமே திருமணம் என்பது கலாச்சார சீரழிவை தடுப்பதற்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்த பெண்ணை பார்த்தா தவிர்த்துக்கிறதுக்கு, மனைவியிட போய் சேர்த்துக்கிறதுக்கு, மனைவிக்கு உரிமை கொடுக்கிறதுக்கு, குழந்தை பத்துக்கிறதுக்கு, வெற்றியா பார்க்கறதுக்கு, மனிதனை வெற்றி பெறதுக்கு, இப்படி காரணங்கள் திருமணம். அப்ப இந்த திருமணம் வந்து யாரை பண்றது, யாரை பண்றது, யார் யாராலும் பண்ணிக்கலாமா, யார் யாராலும் பண்ணிக்கலாமா அப்படின்னா அதுக்கு சட்டம் சொல்லி தர்றாங்க. யார் திருமணம் பண்ணணும் பண்ணக்கூடாது சட்டம் இருக்குது. இப்ப அந்த சட்டத்துக்குள்ள போக வேண்டாம். ஏன்னா அது வந்து சட்டம். எப்படி மகள் திருமணம் பண்ணக்கூடாது, தாயை பண்ணக்கூடாது, அக்கா மகளை பண்ணக்கூடாது, இது சட்டம். அது இருக்கட்டும். யார் பண்ணலாங்கிறது, யார் பண்ணக்கூடாது ரொம்ப முக்கியமானது. இதுதான் பிரச்சனை. யார் பண்ணலாங்கிறது நமக்கு தெரியும், யார் பண்ணக்கூடாது முக்கியமானது. ரத்த பந்துல ரத்தம் ஒரே ரத்தத்தை பண்ணக்கூடாது சொல்லிட்டா இது அல்லாம நம்ம சொசைட்டியை விட்டு, முஸ்லிம் சமுதாயத்தை விட்டு வெளியில போய் திருமணம் பண்றது இருக்கா இல்லையா? பண்ணுங்க. இன்றைக்கு செல்போன் அதிகமா வந்த காரணத்தினால, நிறைய மக்கள் பேசக்கூடிய காரணத்தினால செல்போன்ல, அதே போல இன்டர்நெட் நிறைய பிரச்சனை வந்ததுனால லவ், அன்பு, காதல் நிறைய பெருகிடுச்சு. இதனால லவ், அன்பு, காதல் வந்து நல்ல வார்த்தை, காமம் பெருகிவிட்டது. எப்படி பெருகிவிட்டது? தவறான முறையில் ஒரு பெண் தொடர்பு போல, ஒரு பெண் ஆள் தொடர்பு போல, செல்போன்ல பேச, எஸ்எம்எஸ் அனுப்ப, இன்டர்நெட்ல வந்து சாட்டிங் பண்ண, சாட்டிங்ல பரிமாறிக்கிற, இமெயில் அனுப்பி வைக்கிற, கருத்துக்களை பரிமாறிக்கிற, தனியா செஞ்சுக்க, கெட்ட செயல்களை செய்ய, நிறைய பழகி போச்சு. இதுல வந்து என்ன சொல்ல, இது கேட்டா காதல சொன்ன உடனே அது மனதிற்கு அப்பாற்பட்டது, எல்லாத்தையும் பழகிடுவாங்க. எப்படி எல்லாத்தையும் பழகிடுவான். சரியா அப்பாற்பட்டது, நரகத்துக்கு போகக்கூடியது. எப்படி நாமக்கல் வந்தாச்சுன்னா போகணும், நரகத்துல போகணும், அப்பாற்பட்டது. அது மனதிற்கு அப்பாற்பட்டது, ஜாதிக்கு அப்பாற்பட்டது. அது வந்து உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடியது. அதுக்கு வந்து கண் கிடையாது, காதல் கிடையாது, கண் கிடையாது. இப்படி அப்படி சொல்லி பேசி பெண்களை மயக்கி சிந்தாவனப்படுத்த நீங்க பார்க்கணும். பெண்களை பார்த்தா ஆண்களுக்கு விருப்பம் வரும். எல்லா ஆண்களும் பெண்களை நேசிக்கிறார்கள், எல்லா ஆண்களும் பெண்களை நேசிக்கிறார்கள். எந்த ஆணும் பெண்ணை நேசிக்காதவனாக இல்லை. பெண்ணை வந்து ஒருத்தர் பொம்பளை வெறுக்கிறேன்னு சொல்ல மாட்டான், சும்மா சொல்ல வாயில பெண்கள்னால எனக்கு பிடிக்காது, கடைசி மனைவி பார்த்துருவான் இருக்கா இல்லையா? பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. எதாவது சொல்றாங்க எனக்கு பெண்களும் அதே போல நறுமணமும் ரொம்ப பிடித்தமானது சொல்றாங்க. மறைக்காம எனக்கு என்ன பிடிக்கும், பெண்கள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அதே போல நறுமணம் ரொம்ப பிடிக்கும் சொல்லுகிறார்கள். எல்லா ஆணுக்கு தாங்க, எல்லா ஆணுக்கு தான். நாட்டத்தை யாரும் விரும்ப மாட்டான், நல்ல நறுமணத்தை விரும்புவோம். நல்லா புரிஞ்சுங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொல்லும்போது விமர்சனம் பண்ணுவோம். எப்படி மாற்றுறது நல்லா விமர்சனம் பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் பொம்பளை ரொம்ப விரும்புறாங்க. நீங்க பொம்பளை விரும்பலையே, உனக்கு கூட பிடிக்காதா? நறுமணத்தை ரசூலுல்லாஹ் விரும்புறாங்க. எவ்வளவு நறுமணம் மாற்ற உனக்கு பிடிக்குமா? நீ எப்படி சொல்லு, எனக்கு பொம்பளை பிடிக்காது, நான் மட்டும் பிடிக்கும், நான் ஹோமோசெக்ஸ் பண்ணுன்னு சொல்லு. அது சொல்ல மாட்டாரு. இவங்க ரசூலுல்லாஹ் சொல்லிட்டா அவர் பொம்பளை தான் ரொம்ப பிடிக்குமா அவருக்கு. வெஸ்டர்ன்ல வந்து விமர்சனம் பண்ற ரசூலுல்லாஹ் கிறிஸ்தவர்களும் எப்படி ரசூலுல்லாஹ் பொம்பளை ரொம்ப பிடிக்குமா, நறுமணம் ரொம்ப பிடிக்குமா விமர்சனம் பண்றாங்க. அப்ப அதை திரும்ப கேள்வி கேட்கலாம். அப்ப உனக்கு பொம்பளை பிடிக்காதப்பா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, எல்லா ஆண்களுக்கும் பெண்களை பிடிக்கும், எனக்கு பெண்களை பிடிக்கும், எல்லா ஆண்களுக்கும் நறுமணம் பிடிக்கும், நாட்டம் பிடிக்காது, எனக்கு நறுமணம் பிடிக்கும் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். ஆண்களை நீங்கள் நாட்டத்தை விரும்பாதீர்கள், நறுமணத்தை விரும்புங்கள். ஆண்களை நீங்கள் ஆண்களிடம் மோகம் கொண்டு செல்லாதீர்கள், பெண்களை விரும்புங்கள் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் விமர்சனம் பண்ணா அப்ப நீ வந்து ஆம்பளை போறியா கேள்வி கேட்கலாம். அப்ப சொல்றவர்களே இது என்னன்னு சொன்னா, பெண்களை எல்லாருக்கும் பிடிக்கும், அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனால் அந்த பெண்களை பிடிக்கும் பொழுது, பெண்கள் அந்த ஆண்களை தேர்வு செய்யும் பொழுது யாரை தேர்வு செய்ய வேண்டும், எப்படி திருமணம் செய்ய வேண்டும், இது முக்கியமான அம்சம். இதை தெரிஞ்சு கடந்து